சர்ஜரி செய்ய மாட்டார்கள். ஏன் அமெரிக்காவிலும் கூட. அது ராஜசேகருக்கும் வர்ஷாவிற்கும் சாதகமாக போய்விட்டது. ஒரு சிறு தவறு நிகழ்ந்தாலும் லக்ஷ்மி இறந்து விடுவார். இதையெல்லாம் நினைத்து கொண்டே கல்கி நின்றிருந்தாள். திடீரென என்ன நினைத்தாலோ, நான் உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன் என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். அதை பார்த்த ராஜசேகர், பாத்தீங்கல்ல, நீங்க எவ்வளவு பாசமா இருந்தாலும் அவ உங்க மேல பாசமா இல்ல, அவ பாட்டுக்கு வரா போறா என்று கூற அதை கேட்ட அவரின் விழிகள் நெருப்பை கக்கின. சும்மா இரு ராஜி, நீ யாருன்னு எனக்கு தெரியும். அவளை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். அவளை பத்தி எனக்கு தெரியும், நீ வாய மூடு என்று லக்ஷ்மி சொல்ல ராஜசேகர் இன்னும் கடுப்பானார். மறுபக்கம் ஹோட்டலில், அபி, நீ ஏன் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணல? மதியம் கொடுத்த ஹோம்ஒர்க்கே நீ இன்னும் பண்ணி முடிக்கல. அப்புறம் எப்படி இப்ப கொடுக்கற ஹோம்ஒர்க் பண்ணுவ நீ என்று அபியின் பர்சனல் டீச்சர் கோபமாக கத்தி கொண்டிருந்தாள். 2 டீச்சர்கள் அவனுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் அபினவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போதும் அவனை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். அனைத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுத்தது போல்தான் இவன் செய்ய வேண்டும். ஒரு ஸ்டெப் மாற்றி செய்தாலும் பின் கையில் அடி உண்டு. ஊன்ட்ட தான் கேக்குறாபி, கேக்குறதுக்கு பதில் சொல்லணும் என்று அவர் பல்லை கடித்தவாறு கேட்க, அவனோ அவனுக்கு எதிரே நின்றிருந்த டீச்சரை மௌனமாக ஏறிட்டான். என்ன என்ன பாக்குற? உங்க அப்பாலாம் உன்னோட வயசுலயே இத நல்லா சால்வ் பண்ணுவாராம். படிப்புல அவ்வளோ சுட்டியான். ஆனா நீ அப்படியே ஆப்போசிட். ஒருவேளை உனக்கு உங்க அம்மா ஜீன் போல, அதான் ஐக்கியூவும் கம்மியா இருக்கு என்று ஏளனமாக கூறினாள் அவள். அம்மா என்ற வார்த்தையை கேட்ட அபிக்கு கோபம் வந்ததோ என்னவோ. அவனது தாடை இறுக மௌனமாக அருகிலிருந்த நோட்டை தன் பக்கம் இழுத்து அதில் எழுத ஆரம்பித்தான். அவனது தாய் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவனுக்கு அதை எப்படி சால்வ் செய்ய வேண்டும் என்று முன்பே தெரியும். வேக வேகமாக போட்டு முடித்தவன் அவனுக்கு எதிரே இருந்தவரிடம் நீட்ட, அவர், இது தப்பு, நீ ஏன் இத அந்த மெத்தட்ல போடல? உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கைய காமி என்று கோபமாக கூற அவன் அசையாமல் நின்றான். அவனை பொறுத்தவரையில் அவர்களுக்கு விடை வேண்டும். அது கிடைத்து விட்டது. அதை எந்த மெத்தடில் போட்டால் என்ன? அதை பார்த்தவர் அவரே அவனின் கையை பிடித்து இழுத்து மரஸ்கேலால் பட் 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 என்று 3 அடிகளை கொடுத்தாள். அபியின் கண்கள் வலியில் சிவந்தன. உதட்டை கடித்து வலியை பொறுத்து கொண்டான் அவன். இது கிளாஸ், ஒழுங்கா கவனிக்காததுக்கு இப்போ கிளாஸ நின்னுட்டே கவனி. இதுதான் இப்போ நீ தப்பா சால்வ் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் என்று கூறிவிட்டு பாடம் நடத்த ஆரம்பித்து விட்டாள். இப்படியே 2 மணி நேரம் கடந்து விட்டது. குழந்தை அபினவ் எதுவும் பேசவில்லை. மௌனமாக நடத்துவதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அபினவின் கால்கள் ஓய்வு வேண்டி கெஞ்சிக் கொண்டிருந்தன. ஆனாலும் அப்போது உட்கார முடியாத சூழ்நிலை அவனுக்கு. அந்த கால் வலியையும் பொறுத்து கொண்டு பாடத்தை கவனித்தான். பாடத்தை நடத்திவிட்டு 2 டியூட்டர்களும் சென்றுவிட இவன் அப்படியே பொத்தென சோஃபாவில் அமர்ந்தான். அவனுக்கு அப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ரூமை விட்டு வெளியே வந்த 2 டீச்சரும், அவனுக்கு உண்மையாவே பேச வராதா என்று ஒருவள் கேட்டாள். அதற்கு இன்னொருவள், அது எதுக்கு நமக்கு? யார் கொடுப்பா இவ்ளோ ஃபீஸ்? நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் நாம பண்ணுவோம். அவனை நம்ம தான் மிஸ்பிஹேவ் பண்ற குழந்தை மாதிரி போர்ட்ரே பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணாதவங்க எல்லாம் நல்ல குழந்தை இல்லையே. நாம சாயங்காலம் மிஸ்டர் விஜய் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம் என்று கூறியவாறு நடந்து சென்றனர் இருவரும். இங்கு அபினவ் டேபிளில் இருக்கும் ஹோம்ஒர்க்கையே பார்த்திருந்தான். அவனுக்கு அதை செய்வதில் துளியும் விருப்பமில்லை. செய்து கொடுத்தாலும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல போகிறார்கள். அதனால் செய்யாமலேயே விட்டுவிடலாம் என்று நினைத்தான் அவன். அபினவிற்கு இப்போது அவனது தாயையும் அவனோடு கேம் விளையாடிய ரக்ஷிக்குட்டியையும் பார்க்கவும் பேசவும் வேண்டும் என்று தோன்றியது. அது முடியவில்லை என்றாலும் எங்காவது வெளியே செல்லலாம் என்று நினைத்தவன் ஒரு பூனையை போல மெதுவாக வெளியே வந்தான். லிப்ட் இருக்கும் இடத்தை பார்க்க உயரமாக ஆஜானு பாகவாக 2 பாடிகார்டுகள் கோட் சூட் அணிந்து சிலையை போல் நின்றிருந்தனர். அபினவ் மிகவும் ஏமாற்றமடைந்தான். அவனால் லிப்டில் செல்ல முடியாது. அங்கு பாடிகார்ட்ஸ் நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று மெதுவாக யோசித்தவனுக்கு அங்கு கீழே செல்ல அருகில் படி இருப்பது ஞாபகத்திற்கு வந்தது. அபி யாருக்கும் தெரியாமல் படி வழியாக இறங்கி சென்று விடலாம் என்று நினைத்தவன் சத்தம் செய்யாமல் பதுங்கி பதுங்கி படி வழியாக இறங்கினான். மறுபக்கம் ரக்ஷிதா எழுந்து பார்த்தபோது அவளது தாய் இல்லை. அவளுக்காக அவளது தாய் விட்டு சென்ற நோட்டை பார்த்தவள் அவளாக எழுந்து பல் துலக்கிவிட்டு தனக்கு தேவையானவற்றை பார்த்து கொண்டாள். கல்கி டாக்டர் என்பதால் அடிக்கடி இப்படி எழுந்து சென்றிருக்கிறாள். அப்போதெல்லாம் ரக்ஷிக்குட்டியே அவளுக்கு தேவையானவற்றை கவனித்துக் கொள்வாள். இன்றும் அப்படி நன்றாக சாப்பிட்டுவிட்டு கேம் விளையாடி கொண்டிருந்தவளுக்கு
இப்போது மீண்டும் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. நேற்று லிப்டில் டாப் புளோருக்கு செல்ல முடியாததால் இன்று ஏன் செல்லக்கூடாது என்று அவளது குறும்பு மனதில் தோன்றியது. அவளது தாய் இல்லை அல்லவா, அதுவும் ஒரு அட்வான்டேஜாக ஆகி போக மெதுவாக வெளியே வந்தாள். ரக்ஷி குட்டிக்கும் டாப் புளோருக்கு தேவையான ஸ்வைப் கார்டு இல்லாததால் லிப்டில் செல்ல முடியாது என்பதை உணர்ந்து படி வழியாக மேலே ஏறினாள். ரக்ஷி குட்டி கியூட்டான உடை அணிந்திருந்தாள். அவள் படிகளை தாவி தாவி ஏறியது ஒரு அழகான முயல்குட்டியை போலவே இருந்தது. ரக்ஷிதா படி வழியாக மேலே ஏறி கொண்டிருக்க அபினவும் அதே படி வழியாக மெதுவாக கீழே இறங்கி கொண்டிருந்தான். இருவரும் ஒரே நேரத்தில் தலையை நிமிர்த்தி பார்க்க இருவரின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்தது. அவர்களின் உலகமே அப்படியே நின்றது போல இருந்தது. வைத்த கண் வாங்காமல் எந்த ஒரு அசைவுமின்றி எந்த ஒரு சிறு எண்ணமும் இன்றி ரக்ஷி குட்டியும் அபினவும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றனர்.